Hi friends, welcome to our channel Engineer Malikade. இன்னைக்கு நாம Engineer Malikade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்கு 5 ரூபாய் மேங்கோ ஜூஸ் பாக்கெட் போட போறோம். ரஸ்னா மாதிரியே 5 ரூபாய் மேங்கோ ஜூஸ் பாக்கெட் போட போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல பிசினஸ் + மளிகை கடை சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய फ्रेंड्स நம்ம சேனலை பார்த்து இப்போ இந்த ரஸ்னா போட்டு விக்கிறது, ரோஸ் மில்க் போட்டு விக்கிறது, மோர் பாக்கெட் போட்டு விக்கிறது, 2 ரூபாய் ஐஸ் போட்டு விக்கிறது இப்படி மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் நிறைய எடுத்து பண்றாங்க. நீங்க பிசினஸ் பண்ணனும் இன்ட்ரஸ்ட் இருந்தா போதும் நீங்க கண்டிப்பா பிசினஸ் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स இப்போ நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே 5 ரூபாய்க்கு வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ரஸ்னா போட்டு காமிச்சோம். சரிங்களா? அதுல இல்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோஸ்ல தரேன். உங்களோட டவுட் எல்லாமே ஓரளவு கிளியர் ஆயிரும். இப்போ வந்து 5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 லிட்டர் பாட்டில், ஒரு 1 லிட்டர் பாட்டில். சரி உங்க டவுட் எதுவும் வரக்கூடாதுங்கக்காக இது வெசல் எம்டி தான். சரியா? இப்போ இத சேர்க்க போறேன். ஓகே फ्रेंड्स இப்போ 5 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டேன். சரியா? இப்போ 5 லிட்டர் தண்ணிக்கு எப்பவும் நான் சொல்ற மாதிரி 1 கிலோ சீனி. சரியா? நம்ம கம்மியா போடுறனால 1 கிலோக்கு 200 கிராம். நிறைய நீங்க 10 லிட்டருக்கு மேல போடுறப்ப நீங்க வந்து 1 கிலோக்கு வந்து 190 கிராம் இன்னும் இந்த குவாண்டிட்டி கூட சுகரோட அளவு குறைக்கலாம். ஏற்கனவே ஃபங்க்ஷனுக்கு ஜூஸ் போடுறது நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ஜூஸ் போட்டதும் வீடியோ இருக்கும் லிங்க்ல தரேன். ஃபங்க்ஷனுக்கு கிரேப் ஜூஸ் போட்டேன். ரஸ்னா பாக்கெட் வந்து கடைக்கு போட்டேன். ரெண்டு வீடியோவே பாருங்க உங்களுக்கு நிறைய அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். சரியா? ரஸ்னா வீடியோல ஆல்மோஸ்ட் டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். இந்த வீடியோல அதுல சொல்லாதது எல்லாமே அடிஷனல் இன்ஃபர்மேஷனா சொல்றேன். ப்ளஸ் மளிகை கடைக்காரங்க நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படி ரஸ்னாவை அடுக்கி வைக்கணும் அந்த மாதிரியான மெத்தட இந்த வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம வந்து சீனியை கட் பண்ணி போட்டுறலாம். இது வந்து 1/2 கிலோல 2 பாக்கெட். சரியா? ஓகே फ्रेंड्स இப்போ வந்து சுகர் தட்டியாச்சு. ஓகேயா? சீனி வந்து கரெக்ட்டா 1 கிலோ தட்டிட்டோம். இப்போ அடுத்து வந்து லெமன் சால்ட். சரிங்களா? எந்த ஒரு ஜூஸ்லயுமே லைட்டா புளிப்பு தன்மை இருக்கணும். அதுக்கு ஒரு டீஸ்பூன் லெமன் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பழக்கம் இல்லாம ஜூஸ் போடுறப்ப கொஞ்சம் கவனமா கொஞ்சம் பார்த்து சேருங்க. ஏன்னா அது வந்து புளிப்பு தன்மை கொண்டது. அப்புறம் ஜூஸே அப்படியே புளிப்பா மாத்திரும். ஓகேயா? அதனால லெமன் சால்ட் வந்து பார்த்து சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம கரைக்க போறோம். ஓகே फ्रेंड्स இப்போ வந்து சீனி நல்லா கரைஞ்சிட்டானே இப்படி அடிலோடி எடுத்து பாருங்க. சீனி நல்லா கரைஞ்சிட்டு. சரியா? இப்போ வந்து நம்ம வந்து எசன்ஸ் விட போறோம். சரி இப்போ நான் அந்த எசன்ஸ் விடுற அளவு வந்து நான் வந்து மூடியிலே விட்டுருவேன். உங்களுக்கு மூடியில விட இது வந்து 2.5 ml ஒரு மூடி. இந்த பாட்டிலோட மூடி. நான் வந்து இதுக்கு 2.5 மூடி விடுவேன். உங்களுக்கு இதுல வந்து சந்தேகம் இருக்குனா நீங்க வந்து 1.25 ml ஸ்பூன்லாம் வருது. நிறைய வீடியோஸ்ல அந்த அளவுலாம் காமிச்சிருப்பேன். லிங்க்ல தரேன் வீடியோஸ் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கரெக்ட்டா ஒரு 2.5 ml விட போறோம். சரியா? 1 லிட்டருக்கு வந்து 1.25 ml ல இருந்து 1.3 ml வரை விடலாம். ஓகே? அவ்வளவுதான் फ्रेंड्स நம்ம மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க இத வந்து உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போடலாம். சரியா? இப்போ உங்க வீட்ல ஒரு சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன், வளகாப்பு ஃபங்க்ஷன் அதாவது மக்களோட கிரவுட் அதிகமா இல்லாத ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இந்த பொண்ணு பார்க்க வரது, மாப்பிள்ளை பார்க்க வரது, நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்களே போடலாம். நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடுற வீடியோலாம் நிறைய டுட்டோரியலா நல்லா அழகா சொல்லி கொடுத்ததனால நிறைய பேர் இத எடுத்து பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு அக்கா மெசேஜ் பண்ணிருந்தாங்க. 40 லிட்டர் போட்டு 1000 ரூபாய் வாங்குனேன் அப்படினு பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்கிறவங்க பிசினஸா எடுத்து பண்ணலாம். சரியா? ஓகே फ्रेंड्स இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? பாக்கெட் போட போறோம். फ्रेंड्स பாத்துக்கங்க. நம்ம வந்து இவ்வளவுதான் லைட்டா கம்மியா தான் ஊத்துறோம். சரியா? ஃபுல்லாலாம் ஊத்தல. இந்த கப்புக்கே ஃபுல் கப் ஊத்தல. அப்படினா ஒரு 1 ml 110 ல வரும். சில பாக்கெட் வந்து 110 வரும். சில பாக்கெட் வந்து 100 லயும் வரும். அவ்வளவுதான் फ्रेंड्स நம்ம ரஸ்னா ரெடி. பாருங்க
இப்போ இது வந்து போதும், பார்க்க தெரியுதா? 5 ரூபாய்க்கு இவ்வளோ தான், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. இன்றைக்கி உள்ள விலைவாசியில் 5 ரூபாய்க்கு இவ்வளோ ரஸ்னா தான். சரியா? அளவு டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 100 பேக்கெட்டு போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்பீட் அடிச்சுட்டு போட்டுருந்தேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இவ்வளோதான் 5 ரூபாய்க்கு, இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. சரியா? உங்களுக்கு அளவு பற்றின டவுட்லாம் போயிருக்கும். இனி ஃபுல்லாக ஸ்பீடு அடிச்சுட்டு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் பேக்கெட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது அடுக்கிற டெக்னிக் என்னென்னா, மொத்தம் எவ்வளோ பேக்கெட் வந்திருக்கும்? 45 பேக்கெட் வந்திருக்கு. சரிங்களா? நான் கவுண்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன் தாள். 45 பேக்கெட்னால் நம்ம 225 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். சரியா? அப்புறம் நான் வந்து எவ்வளோ, அதாவது 5 லிட்டர் தண்ணியில் 45 பேக்கெட்னால் நம்ம வந்து கரெக்டாக ஒரு 110 ml அந்த மாதிரி ரேஞ்சிலே தான் ஊற்றிருக்கேன் எல்லா ரசனாவுமே. சரியா? இப்போ நமக்கு வந்து 225 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா சீனி, பாரிஸ் சீனி 45 ரூபா, அப்புறம் தண்ணிக்கு வந்து ஒரு 5 ரூபா போட்டுக்காங்க. சரி, அவங்க கணக்கு ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க சிலர். இப்போ 5 லிட்டருக்கு 1 லிட்டருக்கு 2 ரூபா வச்சு கேன் தண்ணி கணக்கு வச்சு 10 ரூபா போட்டுக்காங்க. சரியா? 45 55. சீலிங் மிஷினுக்கான ஒரு 5 ரூபா போட்டுக்காங்க. 45 55 60. அப்புறம் என்னது எசன்ஸுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்துக்காங்க, 70. சரியா? கவர் வந்து ஒரு கவருக்கு 50 பைசா போட்டுக்காங்க. சரியா? 70 85 90 ரூபான்னு மொத்தமாக ரவுண்ட் பண்ணிக்காங்க. சரியா? 90 ரூபா கூட ஒரு 10 ரூபா உங்கள் ஃப்ரிட்ஜு கூலிங் கொடுக்கல, அதோட கரண்ட் பில்லாகவும் கூட கனெக்ட் பண்ணிக்காங்க. மொத்தம் இதோட செலவு வந்து 100 ரூபா தான். சரியா? ஒரு நல்ல எக்ஸ்பேண்டபிள் செலவாக பண்ணால் 100 ரூபா. உங்களுக்கு வந்து இதில் சாலிடாக 60% கிடைக்கும். இப்போ 225 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுதுன்னா 100 ரூபா போட்டு 125 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரி, 100 ரூபா போட்டு 225 ரூபாய்க்கு நம்ம இதை சேல்ஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுக்கிற டெக்னிக் எப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வரும் பார்த்துக்காங்க. அருண் ஐஸ்கிரீம்லேயே வரும். இது வந்து நமக்கு வந்து நம்ம ரெகுலராக வாங்குறதுனால சில டைம் வந்து பவர் கட்டு, தன்னை மிஞ்சி பவர் கட் ஆகிட்டுனா அவங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் ஷேப் மாறிடும், சேல்ஸ் பண்ண முடியாது. அப்போ எதாவது கொடுத்து எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவார். அதனால் நான் கொஞ்சம் எவ்வளோ கேட்காரோ 50% இது வந்து 450 ரூபா அந்த ஐஸ்கிரீமு. நான் ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்தேன்னா அது வந்து பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்காது, அப்படி பிசைஞ்சு விட்ட மாதிரி ஆயிரும். கூலிங் போய் எல்லாமே அப்படி ஆயிரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே இதை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது பால் ஏஜென்சி எடுப்பது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் இந்த ஐஸ்கிரீம் பிரச்சனையும் சொல்லியிருப்பேன். இப்படி தான் நீங்கள் எதாவது லைனாக அடுக்குனா போதும். இப்படி லைனாக அடுக்குனா உங்களுக்கு நிறைய கவர் பிடிக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே கொண்டு வச்சிடலாம். சும்மா மொத்தமாக கொண்டு அங்கங்கே போட்டுட்டு அப்புறம் அங்கங்கே ஒன்று போய் சொருவி விடும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக திடீர்னு விற்கும் போச்சில் நீங்கள் இல்லைன்னே சொல்லி அனுப்பிடுறீங்க, கஷ்டம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிடுறீங்க கஸ்டமருக்கு. அப்புறம் பார்த்தா அது உள்ளுக்குள்ளே எங்கேயாவே ஒளிஞ்சு கிடக்கும். அந்த இது இருக்கக்கூடாது.
இதுக்குள்ளே நீட்டாக வச்சிடலாம். ஓகேயா? இதை அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சா முடிஞ்சு. எல்லாம் வைக்க முடியாது. 45 பாக்கெட்டுக்கு முதல்ல ஒரு 5-6 பாக்கெட் வெளியே இருக்கும். வெளியில் நீங்கள் கைப்படுற மாதிரி டைட்டாக வைக்கணும்னா வச்சிடலாம். ஓகேயா? கண்ணு படுற மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி, மேலே வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஐடியா தெரியாமல் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.